உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க, சமாதானத்தோட போ. அல்லேலூயா. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ everyone இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கணும், எதெல்லாம் சமாதானம் வேணும் சொல்லுங்களேன். யோசிக்கிறீங்களா நீங்களே உங்கள் மனசில்? எனக்கு இதில் சமாதானம் வேணும், எனக்கு இதில் சமாதானம் வேணும், இதில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க நீங்க எல்லாமே கையை இப்படி தட்டணும். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் நான் இன்னைக்கே தரேன். அல்லேலூயா. இன்றைக்கே தரேன், ரெட்டிப்பாய் தருவேன் என்று சொன்னீரே, அதை இன்றைக்கே தார். ஆண்டவரே ஒன்றா இல்லைப்பா, ரெட்டிப்பாக தரேன்னு சொன்னீங்க. ஜஸ்ட் கிவ் இட் டு மீ டுடே. டுடே. இவ்வளோ நாள் ஒன்று கூட இல்லை, ஒரு குழந்தை கூட இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை, ஒரு நிம்மதியும் இல்லை. அப்படியே போய் எங்கே போனாலும் விடு, அடுத்த வருஷம் ஆண்டவர் உனக்கு செஞ்சிடுவார், அடுத்த வருஷம் உனக்கு இது நடக்கும், அடுத்த வருஷம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை கண்டிப்பாக நிச்சயம் செய்வார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற நீ சமாதானத்தோடு போ. ஆபிரகாம் இடத்துல அதை என்ன சொன்னார்? சாரா நகைத்தாள். சாரா என்ன பண்ணா? நகைத்தாள். திரைச்சீலைக்கு பின்பாக நின்று கொண்டு she was just hiding herself behind the screen and just smiled. ஏன்? 25 வயசில் நடக்காதது இல்லையா, 50 வயசில் நடக்காதது, 75 வயசில் நடக்காதது, 90 வயசு ஆகுது, இப்போ நடக்குமா? சராளே, நீ நகைக்கிறாயா? நீ சிரிக்கிறாயா? நீ சந்தேகப்படுறாயா? நான் அடுத்த வருஷம் இதே டைம் உன்னை வந்து பார்க்குறேம்மா. அல்லேலூயா. நான் அடுத்த வருஷம் இதே டைமு உன்னை வந்து பார்க்குறேன். அதோட மீனிங் என்ன? இப்போ நீ சிரிச்சல்ல, அன்னைக்கு என் காலில் விழுந்து நீ அழுவேன். என்ன மன்னிங்கப்பா, உங்களை நான் சந்தேகப்பட்டுட்டேன் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் நம்பல ஆண்டவரே. அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? யாருக்கு அந்த வசனம் தெரியும்?
எஸ், அதிகாரத்தை சொல்லிட்டு வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 18:13 வாசிங்க. எஸ். எஸ். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில், தம்பி அது வைங்க தம்பி, முன்னாடி வசனம். உற்பவ காலத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது. இன்னைக்கு வெறும் குழந்தைகள் மாத்திரம் இல்லை, எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க போகிறார். அவர் வந்து சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் உங்கள் கரங்களிலே இருக்கும், உங்கள் கரங்களிலே இருக்கும். அழுது புலம்பி கொண்டிருந்த, ஏங்கி கொண்டிருந்த, அங்கலாய்த்து கொண்டிருந்த, திகைத்து போயிருந்த, தனித்து நின்று கொண்டிருந்த உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் பொழுது, அல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை திரும்ப வந்து சந்திக்க போகிறார், என்னை திரும்ப வந்து சந்திக்க போகிறார். He is going to come back and swimming. ஒரு சில நேரங்களில் தாங்க ஆண்டவர் நம்ம ஆபிரகாம் ஆண்டவருக்கு நண்பன் என்று நம் வேதம் சொல்லுது இல்லையா? ஆனால் டெய்லியெலாம் பேசல, ஒரு சில நேரங்களில் தான். ஆனால் ஒரு சில நேரங்களில் பேசினாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினது. காரணம் என்ன தெரியுமா? அவர் ஒரு சில நேரங்களில் என்கிட்ட பேசினாலும் அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அதை நான் அப்படியே நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். I believe in that. Hallelujah. டெய்லியும் வந்து பேசினாரா? டெய்லி வந்து பேசினது ஆதாமோடு ஏவாளோடு. ஆனால் ஆபிரகாமோடு என்னைக்கோ ஒரு நாள் தான். See, already I told you something this. நான் மோசே குறித்ததான ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் மோசே கிட்ட கூட டெய்லியெல்லாம் பேசல, டெய்லி பேசல. அப்படின்னா ஆண்டவர் என்கிட்ட டெய்லி பேச மாட்டாரா? டெய்லி பேசலை அப்படின்ற நான் சொல்கிறதோட அர்த்தம், டெய்லி வந்து இப்படி ஃப்ரண்ட் டு ஃபேஸ் இல்லையா, இப்படி உக்காந்து பேசலை, ஒரு சில நேரங்களில் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் மாத்திரம்தான் ஆண்டவர் அப்படி பேசினார். ஆனால் அவர் பேசின வார்த்தை நிறைவேறினது. நீ பார்வோனுக்கு முன்பாக நிற்பாய், என் ஜனங்களை விடுவிப்பாய் சமாதானத்தோடு. அல்லேலூயா. பொன்னோடும் பொருளோடும் நீங்கள் புறப்பட்டு வருவீர்கள், நீங்கள் சமாதானத்தோடு புறப்பட்டு வருவீர்கள். ஓ எஸ், எஸ். இன்னைக்கு யார் இடத்துல ஆண்டவர் பேசுகிறான்னு எனக்கு தெரியல. நிஷாங்க அந்த அலதுரியா என்னிடத்துல ஆண்டவர் பேசலையே என்று கவலைப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன வார்த்தை அது நிறைவேற போகிறது. going to see a fire. நீங்கள் ஒரு அக்கினியை காண போகிறீர்கள், ஒரு அக்கினியை காண போகிறீர்கள். உங்களுடைய பதில் உங்கள் கரங்களில் வந்து இருக்கிறதை சுற்றி நிற்கிற எல்லாரும் பார்க்க போகிறார்கள். Hallelujah. Everyone is going to see what is going to happen. என்ன நடக்க போகிறது என்பதை எல்லா கண்களும் காண போகிறது. Oh, thank you Jesus. I love you Lord. I love you Jesus. நீ சமாதானத்தோடு நீ சமாதானத்தோடு போ.
மேஷந்தங்கனே துரியமே நல்லா தரணும். நீ தேவைகள் மத்தியில் வந்திருக்கிறாய், கலங்கி வந்திருக்கிறாய், கலங்கி போயிருக்கிறாய். நீ சமாதானத்தோடு போ. ஜஸ்ட் கோ வித் த பீஸ். ஏன்னா இது ஏலியின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இல்லை, ஏலியின் மூலமாய் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. நீ சமாதானத்தோடு போ. ஜஸ்ட் கோ வித் பீஸ். கோ வித் பீஸ். நீ சிரிக்கலாம் ஒரு வேலை, இது இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. ஆனால் இங்கிருந்து போன உடனே அது மறந்து போகிறவர்களுக்கு தான் அந்த சமாதானம் கிடைக்க மாட்டேன். லாஸ்ட் டைம் நான் ப்ரீச் பண்ணேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நான் லாஸ்ட்டாக ப்ரீச் பண்ணது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். நாட் ஈவன் ஒன். பார்த்தீங்களா? அப்போ இப்படி இருந்தால் மோசே ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிறாரு என்னன்னு, ஆண்டவரே இவர்கள் உம்முடைய ஜனம் என்றும் இவர்களை நீர் அழைத்தீர் என்றும் நினைத்தவர்கள் இவங்க மேலே கோவப்படாதீங்கப்பா, அவங்க தான் ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்க, நீங்கள் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை மறந்துடாதீங்க, உடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரம் உடைய பிள்ளைகள் நடத்தி சொல். லாஸ்ட் டைம் I preached about Noah and then one more person. இதுதான் ப்ராப்ளம். இப்போ நான் அடுத்த முறை கேட்டேன்னு வச்சிங்களேன், சமாதானத்தோடு போவோம், சமாதானத்தோடு போன்னு சொன்னீங்க. ஆனால் அது ரூத்தா, எஸ்தரா, மேரியா இல்லையா, லெடியாவா இல்லை பியூலாவா, யாருன்னு தெரியலையே, எந்த பேருன்னு தெரியல. ரிமெம்பர், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்கிறார், இந்த வார்த்தை உன் இருதயத்திலேயும் உன் வாயிலேயும் சமீபமாக இருக்க கடவுது என்று யோசுவாவின் இடத்துல சொல்கிறார். இதை நீ வெறும் கையில் வச்சுக்கிறதுக்கு இல்லைப்பா. திஸ் வேர்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு ஹோல்ட் ஆன் யுவர் ஹேண்ட். உன்னுடைய கரங்களில் வச்சுக்கிறதுக்கு இல்லை இந்த வார்த்தைங்க. இந்த வார்த்தை உன் இருதயத்திலையும் உன் வாயிலையும் சமீபமாக இருக்கணும். இதை நீ உனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் சொல்லி கொடுப்பாயாக, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சொல்லி கொடுப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ ரிமெம்பர் த வேர்ஸ். உங்களுக்கு தேவையான வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளாமல், இந்த வசனத்தில் என்னென்ன காரியங்கள், ஏன் சாராள் நகைத்தாள், சாராளுக்கு 90 வயசாகிடுச்சு அதனால் அவள் நகைத்தாள், இதுக்கு மேல் நடக்காது அப்படின்னு நினச்சா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, மனுஷனால் கூடாதது. மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று. மார்க்கு 3:23 இல்லை 3:3, ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ். கமான் ஃபாஸ்ட். இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்களே மார்க்கு, மத்தேயு மார்க்கு. வாசிங்க நீ. மார்க்ல இல்லையா, லூக்கு 18:27. வாசிங்க. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்றார். மனுஷனால் கூடாதது அது தேவனால் கூடும். ஸோ நிறைய நேரங்களில் மனுஷர்களையே நம்பி உங்கள் நேரங்களையும் உங்களுடைய தாளந்துகளையும் உங்களுடைய பணங்களையும் உங்களுடைய செல்வங்களையும் ஆஸ்திகளையும் நீங்கள் இழந்து விடாதீர்கள்.
ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஓ எஸ், அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. நத்திங் இஸ் இம்பாசிபிள். See, always, I'm going to finish. Always we trust God when He speaks. எப்பவுமே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அவரை நம்புவோம் இல்லையா? If I speak to Praveen, Praveen will believe me. If I speak to Josh, Josh will believe me. Amen. ஆனால் இப்போ நான் சைலண்ட்டாக இருக்கிறேன், அவங்க 2 பேரும் நம்புவாங்களா? வாயே திறக்க மாட்டுறாரு, என்ன ஏதுன்னு தெரியல. இவரை நம்பி நம்ம இறங்கி நம்ம மாட்டிக்கக்கூடாது. நம்ம கையில் இருக்கிறது $1 $2 தான். அதையும் இவரை நம்பி இறங்கி காலை விட்டு நாம் மாட்டிக்க. வாயை திறந்து ஏதாவது பேசுனாதான் நம்புவாங்க. வாயை மூடிக்கிட்டு இருந்தால் உன்னை இவன் நம்பி எப்படி போகிறது? எப்போ பாரு ஊமை மாதிரியே இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாருன்னா ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நான் இதோட பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். மார்க் சாப்டர் 7. ஆண்டி திரும்ப கிளாக்கை பார்க்க வேண்டாம், நான் முடிச்சிடுறேன். யாருக்காவது ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் கோ, யூ ஜஸ்ட் மூவ் ஆன். கிளாக்கை திரும்ப பார்த்தீங்கன்னா எனக்கு பிரசங்கம் வராது. அப்புறம் மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, ஹூ இஸ் ஷீ? கானானிய ஸ்திரீ. மார்க் 7இல்லைப்பா, நான் எடுத்தேன். வாசிங்க சிஸ்டர். எஸ் எஸ். எஸ் எஸ். லிசன் யா. அசுத்தாவி பிடித்த ஒரு ஸ்திரீயின் தாய் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய பாதத்தில் வந்து விழுந்தாள். See, now நான் வந்து ஒரு யூதன், நான் வந்து பேசுகிறேன், ஏசு எனக்கு பதில் கொடுக்குறாரு. ஏன்னா நானும் யூதன், அவரும் யூதன் இல்லையா? நான் ஒரு கிறிஸ்துவ, நான் போய் பேசுகிறேன், அவர் எனக்கு பதில் கொடுக்குறார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் போய் பேசுகிறேன், அவர் எனக்கு பதில் கொடுக்குறார். கானானியர்களோடு யூதர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. கானானியர்களோடு உறவு வைத்து கொள்ள மாட்டார்கள். கானானியர்களோடு பேச மாட்டார்கள். கானானியர்களோடு அவர்களுக்கு ஐக்கியம் கிடையாது. கானானியர் இடத்துல வந்து அவர் பேசணும் அப்படின்னா தட் இஸ் இம்பாசிபிள். அது அந்த ஸ்திரீக்கும் தெரியும். நான் போனால் அவர் என்கிட்ட பேச மாட்டாருன்னு தெரியும். தெரிஞ்சும் she is just coming back. ஆண்டவரே, Lord, Lord, Lord. பதிலே இல்லை. எல்லாம் இயேசுவே கூப்பிடுங்களேன். once again. There's no answer. But finally she found out one thing. தாவீதின் குமாரனே. Hallelujah. Listen out something. What she is calling. அது வாசிங்க. But in another translation, in English, now on translation I saw, it's அவ நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், தாவீதின் குமாரனே. தட் மீன்ஸ் அவரோட ஐடென்டிஃபிகேஷன் அவளுக்கு தெரிஞ்சிருக்குது, எந்த லினேஜில் அவர் வந்திருக்கிறாருன்னு.
எந்த பரம்பரையிலேருந்து அவர் வந்திருக்கிறார்னு. கூடவே போகிறவனுக்கு கூட தெரியாது இவர் தாவீதின் வம்சத்தார் என்று தெரியாது. கூடவே போகிறவங்களுக்கு கூட தெரியாது இல்லையா, இவர் தான் ராஜாதி ராஜா என்று தெரியாது. பட் திஸ் விமன், ஐ டோன்ட் நோ ஹவு ஷீ டஸ், ஆனால் ஷீ இஸ் ஜஸ்ட் காலிங் அவுட், தாவீதின் குமாரனே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். நெக்ஸ்ட் சிஸ்டர், மத்தேயு 15:22 வாசிங்க. யா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும் அப்படின்னா அதோட வாட் டஸ் தட் மீன்? ஏசுன்னு கூப்பிட்டா இறங்கலை, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டா இறங்கணும். ஏன்? ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு இறங்கி உதவி செஞ்சுதான் ஆகணும். தன்னுடைய மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா ராஜா இறங்கி தான் ஆகணும். அல்லேலூயா. ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எந்த பொல்லாத பிசாசும் சரி எதிர்த்து நிற்க முடியாது. she is just shouting out, she is just calling out. Hallelujah. எல்லாரும் கூப்பிடலாமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. ஓ எஸ் ஆண்டவர், நான் அதுக்காக தான் சொல்கிறேன், பைபிளை படிங்க. பைபிள் படிக்கும் பொழுது you will get some revelations. எப்படி கூப்பிடணும், எந்த சுச்சுவேஷனில் எப்படி கூப்பிடணும், எப்படி கூப்பிட்டா அவர் வருவார். ஹவு நம்மளோட அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றது இந்த வாசிக்க தான் நமக்கு தெரியும். தாவீதின் குமாரனே. இப்போ இந்த நேரத்தில் இயேசுவே நம்ம கூப்பிட்டாரு. இயேசு ரட்சகர் தான், ஹல்லேலூயா. ஆனால் இப்போ இயேசு ரட்சகராக இருந்தாலும் அவர் யூதர்களோடு கூட நடந்து போகிறார். ஆனால் தாவீதின் குமாரனே என்று சொன்னால் எல்லாருக்கும் ராஜா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ராஜா, எல்லாருக்கும் ராஜா. அவர் இறங்குவார். அவர் இறங்கும் பொழுது சொல்றாரு, என்ன ப்ராப்ளம்லாம் கேட்கல, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி என்ன ப்ராப்ளம் தெரியும். அவர் கேட்குறது, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடலாமா? இல்லை ஆண்டவரே, அது சரிதான். ஆனால் அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகள், see, that's how she's crying. ஆனால் அந்த மேஜையிலிருந்து விழுகிற இந்த துணிக்கைகளை இந்த நாய்கள் தின்னுமே, அதாச்சும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தாவீதின் குமாரனே எனக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா. இப்போ அவளுக்கு பிடிவாதம். ஃபர்ஸ்ட் she got a knowledge about Jesus. அவர் யார், எங்கேருந்து வராரு, அவரால் என்ன செய்ய முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு வராரு. ரெண்டாவது, அவர் என்ன பேசினாலும் புத்திவாத குணம். மூன்றாவது, நார்மலாக இருக்கிற ஒரு ஆளை வீட்டில், அதாவது என் மனைவி என் குழந்தைங்களை விட்டுட்டு நான் அப்படி கடைக்கு போனேன்னா, எங்கன்னு நாங்கள் வீட்டுள்ள நமக்கு வந்தப்போ அவன் தான் நமக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும். நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அங்கே எதுவும் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், மேல் தப்பால் போடு, கீழ் தப்பால் போடு, நான் வந்து தட்டினா மட்டும்தான் திறக்கணும், இந்த ஜன்னலை திறந்து பார்த்துட்டு நானா யார் நான் பார்த்துட்டு தான் இது எல்லாமே இந்த எல்லா ரூல்ஸும் நான் போடுவேன். ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் கிடையாது. என் பிள்ளைங்களையும் என் மனைவி என் பிள்ளைகள் நான் விட்டு போகும்பொழுது நான் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பேன். இப்போ இந்த ஸ்திரீ விட்டுட்டு வந்திருக்கிற பொண்ணு
பேய் பிடிச்சிருக்கிற பொண்ணுப்பா, பிசாசு பிடிச்சிருக்கிற பொண்ணு. பிசாசு பிடிச்சிருக்கிற பொண்ணை தனியாக யாராவது வீட்டில் விட்டுட்டு வருவாங்களா? சரி, இல்லை நான் போகிறேன், கொஞ்ச நேரம் வந்து அக்கா வசந்தக்கா கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா, இந்தா வேறு எந்த வேலையில் பேய் பிடிச்சதை என்கிட்ட பேய் பிடிச்சதை என் தலையில் கட்டிட்டு போறியா, நான் என்ன பண்ண இல்லையா? யோசிப்பாங்க. யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, யாரும் பார்த்துக்க முன் வர மாட்டாங்க. ரெண்டாவது, அதுக்குள்ளே பிசாசு இருக்கிறபடினால அது எப்போ என்ன செய்யணும்னு தெரியாது. வீட்டை கொளுத்துமா, இல்லை தன்னை கொளுத்திக்குமா, இல்லை வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்குமா, என்ன செய்யணும்னே தெரியாது. ஆனால் அவள் அதை பற்றிலாம் கவலைப்படல. அவளோட தைரியம் என்ன தெரியுமா? உன் பிசாசு பிடிச்சி இருக்கு, ஆனால் நான் பிசாசை துரத்துகிறவர்கிட்ட போகிறேன். அல்லேலூயா. நான் வர வரைக்கும் நீயா நினச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. நான் திரும்பி வர வரைக்கும் நீயா நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நீ அல்லேலூயா. நான் போகிறது எங்கே போகிறேன்? பிசாசை துரத்துகிறவர் இடத்துல போகிறேன். ஆமே. நான் வர வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது பிசாசே. அந்த விசுவாசத்தை பாருங்களேன். வாட் அ கிரேட் ஃபெய்த். ஆண்டவர் 2-3 பேர் தான் பைபிளில் பாராட்டி இருப்பாங்க. 100க்கு அதிபதியை இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, இந்த ஸ்திரீக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம். உங்களுக்கும் எனக்கும் அது இருக்குதா? அந்த விசுவாசம் இருக்குதா? நான் போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் இந்த பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் அதை கிட்ட கூட போகவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதுக்கு இயேசு. வாசிங்க தம்பி. நெக்ஸ்ட் verse. அவளுக்கு புரியுது. ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க, பேசாமலே. நான் இதுதான் சொன்னேன். பேசுனா கூட பரவாயில்ல, பேசாமலே இருந்தால் எப்படி நம்புறது? அவர் பேசாமல் இருக்கிறாருன்னா ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அற்புதம் போய் சேர்ந்துடும். அல்லேலூயா. அவர் வாயை திறந்து பேசணுன்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்திருக்கிற நோக்கம் அவருக்கு தெரியும், உங்கள் விசுவாசம் அவருக்கு தெரியும். நீங்கள் போய் சேர்றதுக்கு முன்னாடி அற்புதம் அங்கே போய் சேர்ந்துடும். அங்கே ஒரு அற்புதமும் ஒரு அதிசயமும் ஒரு சந்தோஷமும் சுகமும் சமாதானம் பலனும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதுக்கு வாசிங்க தம்பி. மார்க்கில் சமாதானத்தோட போ. I'm going to finish it. நீ சொன்ன வார்த்தை என்ன பண்ணலாம்? போகலாம். நீங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எந்தெந்த பிசாசெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் நீங்கி போயிடுச்சு. விசுவாசத்தோடு 4 திசைகளிலும் உங்கள் வீடு எந்தெந்த திசைகளில் இருக்கிறதோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். நீ இதோ ஆண்டவருடைய கேட்ட மன்றாட்டின்படியே இதோ பிசாசு உன்னுடைய வீட்டை விட்டு நீங்கிற்று. அது உன் மகளை விட்டு மாத்திரமல்ல, உன்னுடைய கணவனை விட்டு மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளை விட்டு மாத்திரமல்ல, அது உன் வீட்டை விட்டே நீங்கிற்று. அது உன் வீட்டை விட்டு மாத்திரமல்ல, அது உன் எல்லையை விட்டே நீங்கிற்று. இது நீங்கிற்று. பிசாசு நீங்கிற்று. விசுவாசிக்கலையா? விசுவாசிக்கிறவங்களா ஜெபம் பண்ணுங்களேன். நான் போகிறதுக்குள்ள அற்புதம் போய் சேர்ந்து இருக்கும் என் வீட்டில். நான் போகிறதுக்குள்ள ஒரு அற்புதம் என் வீட்டில் போய் சேர்ந்து இருக்கும்.
நான் போறதுக்குள்ள என் வீட்டில் ஒரு அற்புதம் சேர்ந்து இருக்கும். ஒரு விஷயங்கள். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் 7 மணி இருக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமின் மனைவி சாராள் நகைத்தாள். கர்த்தர் உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகிறது இல்லை. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அவர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. இந்த கானானிய ஸ்திரியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எவ்வளவுதான் இழிவாய் பேசினாலும் அந்த இடத்துல அவர் சோர்ந்து போகாம, இந்த நாளிலே நான் அற்புதம் பெற்று போவேன், இந்த நாளிலே பிசாசின் கொடுமையினாலே அகப்பட்டு கிடக்கிற என் பிள்ளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு கடந்து வந்தால், பெற்றுக்கொண்டால், கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பாஸ்ட் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் நான் அப்படியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பொதுவான ஞானம் இல்லை. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வசனத்தை போட்டு சொல்கிறது தான் தெரியும். அவர் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு கிருபை. அல்லேலூயா. அவங்க அப்பாவும் அப்படி தான் பேசுவாங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு வார்த்தை அது, நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த பிசாசால ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. பயங்கரமான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. பிசாசு பிடிச்ச பிள்ளையை தான் விட்டுட்டு போகிறேன், அது தன்னை கொளுத்திக்குமோ அல்லது வீட்டை கொளுத்துமோ உள்ளே இருக்கிறதெல்லாம் கொளுத்துமோ தெரியாது. ஆனால் நான் ஆண்டவர் இடத்துல போய் சுகத்தை பெறும் வரைக்கும் இந்த பிசாசினால் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் கூட கிரியை செய்கிற எந்த சத்ருவும் இனி கிரியை செய்யாது. ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் ஜெபித்து ஆலயத்தில் காரியங்களை செஞ்சு இந்த ப்ரேயர் முடிஞ்சு நீ போகிற வரைக்கும் எந்த சத்ரு உன்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. காரணம், உன்னோடு இருக்கிறவர் கர்த்தர், உன்னோடு இருக்கிறவர் விடுதலை கொடுக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர் ஜெயத்தை கொடுக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர் நிம்மதியை கொடுக்கிறவர். ஆகையினால் நீ போகிற வரைக்கும் எந்த சத்ரு உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது, உன் பிள்ளைகளை செய்ய முடியாது, நீ விட்டு வந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆகினால் இன்றைக்கு ஜெயத்தோட கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. நீ போகும்போது வெற்றியை காண்பாய், நீ வீட்டில் போனவனே ஒரு வெற்றியை காண்பாய், நீ ஜெபித்ததுக்கு ஒரு பதிலை கர்த்தர் கட்டளையிடுவார், நீ ஜெபித்து கொண்டு போகிற காரியத்தில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இந்த பிரசங்கத்துக்காகவும் அடுத்து இப்போ ஒரு பாடலை பாடும்போது நம்மளுக்கு காணிக்கை